Hey friends, welcome to VR Vlogs. டாலஸில் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஃபால் கலர் பார்க்குறதுக்கு இந்த இடத்துக்கு ஒரு தடையாவது போயிருப்பாங்க. இந்த வாட்டி ஃபால் சீசனுக்கு நாங்கள் அந்த இடத்துக்கு போகலான்னு பிளான் பண்ணி கிளம்புன இடம் தான் டலிமினா சீனிக் பைவே ஒக்லாமாவில் இருக்கிறது. குழந்தைங்கள கிளப்புறதோட அவங்கள ஃபோட்டோ எடுக்கிறது தான் பெரிய வேலை. ஒரு பிக்சர் கிடச்சாலும் அது பெரிய பொக்கிஷன் தான் நம்மளுக்கு. காலையிலே கிளம்பிட்டோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் லன்ச்லாம் போகிற வழியிலே நாங்கள் நின்று சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் ஓட்டினோன்னே நல்லா பசி வந்துருச்சு. அதனால ரெஸ்ட் ஏரியாவில் போய் சாப்பிட்லான்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். ஒக்லாமா தாண்டோன்னே ஒக்லாமா ரெஸ்ட் ஏரியாவில் வந்துட்டு புல் ஓவர் பண்ணிவிட்டு சாப்பிட்லான்னு அந்த ரெஸ்ட் ஏரியாவுக்கு போயாச்சு. இங்கே யூஸ்வலாகவே ஹைவே ஒட்டி நிறைய ரெஸ்ட் ஏரியா இருக்கும். ரெஸ்ட் ஏரியானா நல்ல வெல் ஆர்கனைஸ்டாக ரெஸ்ட் ரூம்ஸு, ஷெட்டு, சின்ன வெண்டிங் மிஷினு, கொஞ்சம் குழந்தைங்க விளையாடுறதுக்கு சில டைமில் பார்க் ஏரியா, அது மாதிரி நிறைய இருக்கும். நாங்கள் யூஸ்வலாகவே குரூப்பாக போனால் தான் ரெஸ்ட் ஏரியா யூஸ் பண்ணுவோம். இந்த ரெஸ்ட் ஏரியாவை மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது லாங் ட்ரைவ் பண்ணிட்டு வர ட்ரக் டிரைவர்ஸ்லாம் இங்கே புல் ஓவர் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவாங்க. அன்றைக்கி ரெஸ்ட் ஏரியாவில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பைக்கை பார்த்தேன், ஹார்லி டேவிட்சன். உங்களுக்கு பிடிக்குமான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மோஸ்ட்டாகவே இது மாதிரி சீனிக் பைவேல பைக்கர்ஸ் நிறைய பேர் வருவாங்க. இந்த ரெஸ்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ரொம்ப கூட்டமாக இருந்தது. நாங்கள் சொன்னோம் நம்ம மட்டும் சீனிக் பைவே போல் ஊரில் இருக்க எல்லாருமே கிளம்பி வந்துட்டாங்க, ஸோ ரஷ்ஷாக இருக்க போகுதான்ட்டு. இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரையும் பாருங்கள், பிகாஸ் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அந்த ட்ரிப்பில் நடந்துச்சு. குழந்தைங்க கீழே இறங்கினோடனே அவங்க பாட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இது மாதிரி ட்ரைவ் போகிற ட்ரிப்பிலலாம் குழந்தைங்க ரிலாக்ஸே என்னென்னா இது மாதிரி நாங்கள் நிறுத்துகிற இடத்துலலாம் அவங்க விளாட்றது மட்டும்தான் அவங்களோட என்டர்டெயின்மெண்ட். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்துடலாமா? எல்லாரும் இட்லி கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இட்லி பொடி, இது வந்துட்டு புதினா போட்ட தக்காளி சட்னி, இது பணியாரம், நான் பண்ணிட்டு வந்த வெஜிடபிள் உப்புமா, அப்புறம் இன்னொரு இட்லி, அதுக்கான தக்காளி சட்னி, இது வெங்காயம் போட்ட தக்காளி சட்னி, அதுக்கப்புறமா பியூராக தக்காளி நல்லா காரசாரமாக தக்காளி சட்னி மாடலில் ஒரு தக்காளி சட்னி. ஸோ எல்லாரும் வீட்டு தக்காளி சட்னியும் நாங்கள் டேஸ்ட் பண்ணோம். ஒன்று யூனிக்காக டேஸ்ட்டாக இருந்தது. காலையில் பசியில் வெயில் அடிக்குது தான் இந்த வீடியோவில் பார்க்க முடியும், ஆனால் அவ்வளோ குளிருங்க. அந்த குளிருக்கு காரசாரமாக தக்காளி சட்னி இட்லிலாம் வச்சு சாப்பிடும் போதும் சூப்பராக இருந்தது. நல்லபடியாக சாப்பிட்டுட்டு கொஞ்சம் எனர்ஜி வந்ததுக்கப்புறமா சூடாக ஃப்ளாஸ்கில் டீ போட்டு கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ நாங்கள் இந்த வாட்டி வீட்டில் இருந்தே நம்ம டம்ளர்ஸ் கொண்டு வந்துடலாம், பிளாஸ்டிக் கப்ஸ் யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு டம்ளர் கொண்டு வந்திருந்தோம். டம்ளர் கொஞ்சம் பத்தாமல் போச்சு. அப்படியே குடிக்கணும். ஹஸ்பண்ட் குடிச்ச கப்ல தான் டீ குடிப்பேன்னு பிடிவாதம் பிடிச்சு வெயிட் பண்ணி குடிக்கிறீங்க. டம்ளர்ஸ் பத்தாதனால அவங்கவுங்க ஹஸ்பண்ட் குடிச்சு கொடுத்த டம்ளரில் தான் டீ குடிக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் காமெடி பண்ணிகிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு குழந்தைங்களெல்லாம் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்மளோட ட்ரைவை ஸ்டார்ட் பண்ணலான்னு கிளம்பியாச்சு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உள்ள குட்டி குட்டி சொவீனியர்ஸ், டிஷர்ட், கேப்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய இருந்தது. இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் பார்த்தேன், ரொம்ப அழகாக இருந்தது. 2 டேப் இருக்குது பார்த்தீங்களா? ஒரு டேப் வாட்டர் டேப்பு, இன்னொன்று சோப் டிஸ்பென்சரு. இந்த குட்டீஸுங்களுக்கெல்லாம் கை கழுவுறதுல என்ன ஒரு சந்தோஷம் இருக்குன்னு தெரியல. சோப்பு போட்டு கை கழுவு சொன்னால் எத்தனை தடவை கை கழுகுறதுனாலும் கழுவிட்டே இருப்பாங்க. ஸோ நாங்கள் சொவீனியர்ஸ் வாங்கிட்டு கிளம்பி சீனிக் பைவே போகிறோம்ல. ஸோ என்னோட கெஸ் என்னன்னா எல்லா லீஃபும் கூட்டி போயிருக்கோன்ட்டு. ஓகேவா? அங்கிளோட கெஸ் என்ன? ப்ரௌனா இருக்கணும், ப்ரௌன் ப்ளஸ் கிரீன். ப்ரௌன் ப்ளஸ் கிரீன். ரியாவோட கெஸ் என்ன? செல ஆரஞ்சு செல ரெட். சிவானி இது எனக்கு பாதி லீவ்ஸ் கொட்டி இருக்கும், மேலே இருக்கிறதெல்லாம் ஆரஞ்சு ரெட் தான் இருக்கும். ஆரஞ்சு ரெட். வர்ஷினி இது எல்லா லீஃபும் கொட்டிடும். ஸோ இப்போ நாங்கள் சீனிக் பைவே போகிறதுக்கு அப்புறமா யார் பண்ண கெஸ் கரெக்டுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பிகாஸ் இப்போ கண்ணு கெட்டின தூரம் வரையும் ஃபால் கலர் மாறின மாதிரி இருக்கு. பாதி கொட்டு போயிருக்கு, பாதி கிளீன் லைஃப் இருக்கு. சீனிக் பைவே ஸ்டார்ட் பண்றதுக்கே இன்னும் சீனிக் பைவே ஸ்டார்ட் பண்றதுக்கே இன்னும் 58 மினிட்ஸ் இருக்கு. மேபி அந்த சீனிக் பைவேல இருக்கிற அந்த ட்ரீஸ் கொஞ்சம் கலர் மாதிரி அழகா இருக்கலாம். ஸோ ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. கரெக்டான டைமுக்கு வந்தால் அது ரொம்ப பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரிவ்யூவில் போட்டிருக்காங்க. நம்ம நேரம் எப்படி இருக்குன்னு போய் பார்த்தா தான் தெரியும்.
நாங்கள் குட்டீஸை என்கேஜ் பண்ணுறதுக்காக யார் சொல்கிற கெஸ்ஸு கரெக்டாக இருக்கும், அங்கே கலர்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே ஒரு சேலஞ்ச் வச்சுருந்தோம். நாங்கள் சொன்னோம்ல நிறைய கூட்டம்னு சொல்லிட்டு எங்களுக்கு முன்னாடி எவ்வளோ கார் போகுதுன்னு நோட் பண்ணிக்கோங்க. இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஏன் சொல்கிறேன்னா, இந்த வீடியோ கடைசியில் இதுக்கான நிறைய ஆன்சர்ஸ் இருக்கும். பிகாஸ் இந்த ட்ரிப் நான் லைஃப்லேயே மறக்க முடியாது, அவ்வளோ சூப்பரான ட்ரிப். தூரமாக தெரியுது பார்த்தீங்களா அந்த வெள்ளை கலர் க்ளவுடு, அதை பார்க்குறதுக்கு ஒரு மலை மாதிரியே இருந்தது. என் ஃப்ரெண்டு வந்துட்டு குரூப்பில் மெசேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த ஒயிட் மவுண்டன் ரொம்ப அழகாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நாங்கள் சொன்னோம், எங்கடா இந்த ஒயிட் மவுண்டன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் தெரிஞ்சது அந்த மவுண்டனில் மேலே இருக்கிற அந்த க்ளவுடு தான் கிட்டத்தட்ட ஒரு ஒயிட் மவுண்டன் மாதிரியே பார்க்குறதுக்கு இல்யூஷனாக இருந்ததுன்னு சொல்லிட்டு. யுஎஸில் எல்லா இடமும் ஹைஃபையாக இருக்காதுங்க. இது மாதிரி குட்டி குட்டி இடத்துலலாம் ரொம்ப ஊரில் இருக்கிற ரொம்ப பழைய கிராமம் மாதிரி சின்ன கடை, பழைய பெட்ரோல் பங்க்கு அப்படி தான் இருக்கும். ஸோ நாங்கள் தலைமினா வந்தாச்சு. அந்த வேலை சீனிக் வியூ பார்க்குற இடத்துலலாம் கார் பார்க் பண்ணி கொஞ்சம் ஃபோட்டோஸ் இது மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ கலர் மாறி இருக்காதுன்னு நினச்சோம். ஸோ கொஞ்சம் இடத்துல, அதுவும் கொஞ்சம் இடத்துல கலர்ஸ் ரொம்பவே அழகாக மாறிட்டு இருந்தது. நாங்கள் ட்ரைவ் பண்ணி போகும்போது தான் நாங்கள் ஒரு விஷயத்தை வந்து நோட் பண்ணோம். நாங்கள் ஒரு மலை மேலே ஏறுற மாதிரி இருந்தது. இருந்தாலும் ரொம்ப அழகாக இருந்ததுங்க. அன்றைக்கி கிளைமேட் ரொம்ப ப்ளசண்ட்டாக, என்ன சொல்கிறது, ரொம்ப மழை பெய்யலை, பட் ஒரு மாதிரி மூடியான கிளைமேட்டாக ரொம்ப அழகாக இருந்தது. இதோட ட்ரைவும் நல்லா இருந்தது. இங்கே சைடில் இருக்கிற க்ரீன் மரம்லாம் வந்துட்டு ஃபுல்லாக கலர் மாதிரி இருந்தால் ரொம்பவே அழகாக இருந்திருக்கும். கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சொன்னோம்ல அந்த ஒயிட் மவுண்டன் சொல்லிட்டு அந்த க்ளவுடு, அதுக்குள்ளேயே ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா நாங்கள் ஒரு மிஸ்ட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறத அப்போ தான் ஃபீல் பண்ணோம். கலர் சீனிக் பைவேக்கு வந்தா இங்க கலரும் மாறல. பின்னாடி பாத்தீங்கன்னா சீனிக் வியூ பாக்குற நேரத்துல குட்டீஸ் டயர்ட் ஆகி தூங்கிட்டாங்க. நாங்க எங்கெல்லாம் என்ஜாய் பண்ணோம்னா இந்த கார் நிறுத்துற இடத்துல எல்லாம் குட்டிங்க ஓடி ஓடி விளையாடினாங்க. அதுதான் அவங்களோட என்ஜாய்மெண்ட். ஸ்டாப் ஹியர் ஆன் ரெட்ன்ற சிக்னல் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த இடத்துல வெயிட் பண்ணுறது நல்லது. ஆப்போசிட்டில் வெஹிக்கிள் வரலன்னு அவசரப்பட்டு போனால் கண்டிப்பாக ஆன்கமிங் டிராஃபிக் அந்த சைட்லேருந்து வரும். ஸோ இந்த மாதிரி இடத்துல வெயிட் பண்ணி க்ரீன் சிக்னலில் போகிறது ரொம்ப நல்லது. இது யூஸ்வலாக நேரோவான ரோட்ஸில் வந்து இது மாதிரி சிக்னல்ஸை நம்ம பார்க்க முடியும். ஹே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்திருக்க ஏரியா எதுனா தலைமினா சீனிக் பைவேக்கு வந்திருக்கோம். ஸோ நாங்கள் வந்துட்டு ஒரு கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் ஆப்போசிட் சைடில் வந்தோம். இப்போ வரையும் கலர் மாறல, பட் ஒரு ஸ்பாட்டில் ஃபுல்லாக சுற்றி மேகம் எல்லாம் மூடி சூப்பராக இருந்தது. சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்க்கலான்னு இங்கே நிறுத்தியிருக்கோம். நாங்கள் வர வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒயிட் கலர் க்ளவுட் இருந்தது. அந்த ஒயிட் க்ளவுடுக்குள்ளே தான் நாங்கள் வந்திருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் லிட்ரலி ஒரு மிஸ்ட்டுக்குள்ளே நாங்கள் இருக்கோம். அதனால எங்களை மிஸ்ட்டு பாஸ் பண்ணி போகுது. ஸோ எல்லாம் இங்கே வந்து கண்ணுக்கு தெரிகிற அளவுக்கு கலர் வந்துட்டு வீடியோவில் தெரியல, பட் பார்க்குறதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. இந்த டிரைவ்லே நாங்கள் ஸ்டாப் பண்ண ஒரு சீனிக் ஸ்பாட்னா இது மட்டும்தான். கிட்டத்தட்ட என்னை அப்படியே ஊட்டிக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங்கு. மிஸ்ட்டுக்கு நடுவில் கொஞ்சம் கலர் மாறின ஒரு குட்டியான மவுண்டன்ஸு, அதுக்கப்புறம் இந்த டிரைவே ரொம்பவே அழகாக இருந்தது.
1 hour டிரைவுக்கு அப்புறமா நாங்கள் ஜேசன் பார்க் மெயினாக்கே நாங்கள் ரீச் ஆகிட்டோம். சரி அங்கே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எல்லாரும் கார் அங்கே நிறுத்தியாச்சு. அந்த பார்க்கே பார்க்குறதுக்கு ஒரு அழகான சீனிக் ஸ்பாட் மாதிரி தான் இருந்தது. கூஸ்லாம் நிறைய சுற்றிட்டு இருந்தது. லிட்ரலி அங்கே ஒரு கப்பலை தவிர வேறு யாருமே அங்கே இல்லை, நாங்கள் மட்டும்தான் அங்கே இருந்தோம். ஒரு அழகான பாண்ட், அதுக்குள்ளே ஒரு குட்டி ஃபவுண்டெயின், ஒரு பிரிட்ஜு, வாக் ஏரியா, சுற்றி மழை பேஞ்சு நின்ன சாரல், அதுக்கப்புறமா அங்கங்கே ஷெட்டுன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப ரம்யமாக அழகாகவும் இருந்தது. இதை விட்டால் ஒரு அழகான இடம் சாப்பிட்றதுக்கு இருக்காது. அதோடு சேர்த்து பசியும் வந்துருச்சு. அன்றைக்கி பார்த்திங்கன்னா சனிக்கிழமை சூப்பராக நான்வெஜ் விருந்தே செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க. நாங்கள் சனிக்கிழமை நான்வெஜ் சாப்பிட மாட்டோம், அதனால் எங்களுக்கு வத்த குழம்பு ஒயிட் ரைஸ் தான். குட்டீஸ்லாம் இறக்கி விட்டால் போதுண்டா சாமின்ற அளவுக்கு இறங்கி ஓடவே ஆரம்பிச்சிட்டாங்க. குட்டீஸை உட்கார வச்சு டிரைவ் அழைச்சிட்டு வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். பரவாயில்ல, ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து காரை மாற்றி மாற்றி உட்காந்தனால பேசிட்டு வந்ததுலேயே அவங்களுக்கு டைம் போயிடுச்சு. நாங்கள் சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு ஒரு ஷெட்டுக்கிட்ட போயிட்டோம். கொஞ்சம் தண்ணியாக இருந்தது, ஏன்னா மழை பெஞ்சு விட்டதில். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கே லிட்டரலி 3 ஆகிடுச்சு. இங்கே வின்டர் சீசன் வந்தாலே ஒரு 5:30க்கெலாம் சன்செட் ஆயிரும். சரி, நம்ம லன்ச் மெனு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இது குண்டூர் சிக்கன் ஃப்ரை, நல்லா ஸ்பைஸியாக சூப்பராக இருந்துச்சு. நான் சாப்பிடல, சாப்பிட்டவங்களோட ரிவ்யூ. நெக்ஸ்ட்டு இது சில்லி சிக்கன், ரைத்தா பிரியாணிக்கு, அதுக்கப்புறமா பாயில்டு எக் இருந்தது. எங்களுக்கு வத்த குழம்பு, தயிர், ஊறுகாய், சிப்ஸு. ஸோ நான் கொஞ்சம் ஒயிட் ரைஸ் வச்சு கொண்டு வந்திருந்தேன், சிப்ஸும் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறமா இன்ஸ்டன்ட் பாட்டில் வச்சுருந்த பிரியாணி இன்னுமே சூடாக இருந்தது. இது ஒரு ஸ்டைல் ஆஃப் பிரியாணி. அப்புறம் இன்னொருத்தங்க பாசுமதி ரைஸில் பிரியாணி பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. சில்லுன்னு கிளைமேட்டுக்கு பிரியாணி மட்டும்தான் சூப்பராக இருக்கும்னு இல்லை, வத்த குழம்பு சிப்ஸும் சூப்பராக இருந்தது. ஆனால் அவ்வளோ சாப்பிட முடியல, ஏன்னா ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தனால எனக்கு செம்மையாக தலைவலி வந்துருச்சு. அதனால் பக்கத்தில் ஒரு 3 மினிட்ஸ்லேயே மெக்டி இருந்தது, போய் ஒரு கேப்பச்சினோ வாங்கி காஃபி குடித்தது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அந்த ஏரியாவில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சு. ஃபோட்டோ செஷன்லாம் டக்குன்னு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு கீழே விழுந்திருந்த ஃபால் லீஃபெல்லாம் எடுத்து ஒரு குட்டி ஸ்லோமோ ட்ரை பண்ணலான்னு பண்ணோம். இதே ரொம்ப நல்லா இருக்குல்ல, இதை கொஞ்சம் மாற்றி மியூசிக் அட்டாச் பண்ணால் எப்படி இருக்கும்னு பார்க்கலாமா? குட்டீஸ் எல்லாருமே அவங்கவுங்க ஃப்ரெண்ட்ஸோட மாற்றி மாற்றி காரில் வந்தது கொஞ்சம் அவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. இல்லைனா பாவங்க காலையிலேருந்து நைட்டு வரையும் கார்லேயே வச்சு தான் அழைச்சிட்டு போனோம். சன்செட் ஆக போது சீக்கிரம் வாங்கன்னு அவசரமாக அழைச்சிட்டு போனதுக்கான ரீசன் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஹாஃப் ஆஃப் த ட்ரைவில் தான் நம்ம வந்திருக்கோம். இன்னுமே போகிற அதர் ஹாஃப் தான் சூப்பரான சீனிக் வியூ இருக்குது. வாங்க சீக்கிரம் போகலாம், சன்செட் வேறு ஆகிட்டுருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் அவசரமாக கிளம்பிட்டோம். இல்லைனாவது அந்த பார்க்லேயே கொஞ்ச நேரம் இன்னும் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பியிருப்போம். சன்செட்டே ஆக ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் ரோட்டில் ட்ரைவ் பண்ணிட்டு போகும்போதும் இந்த ரஜினி முருகன் படத்தில் ஒரு டயலாக் வரும் தெரியுங்களா, அதுதான் எனக்கு ஞாபகம் வந்தது. பஞ்சாயத்து ஃபைனலுக்கு வந்துருச்சு, இன்னமும் பாயிண்ட் வரட்டும்ங்கிறீங்க. ஆல்மோஸ்ட் சீனிக் டிரைவே முடிகிற நேரமே வந்துருச்சு, சன்செட்டும் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் நாங்கள் ரொம்ப அழகான ஒரு சன்செட்டாக, அதுவும் அந்த மேகம்லாம் மலைக்கு கீழே இறங்கி தரையாக இருக்கிற ஒரு வியூவாக பார்த்தோம். எல்லாமே ஓகே தான், அழகாக இருக்குது. ஆனால் சீனிக் பைவே எங்கடா அப்படின்ற கேள்வி எங்களுக்குள்ளே இருக்கிறதுக்குள்ளேயே நாங்கள் காலையில் எங்கே மேப் போட்டு ஸ்டார்ட் பண்ணோமோ அதே பெட்ரோல் பங்க்குக்கு வந்தாச்சு. சரி, என்னதான் இருந்தாலுமே பார்த்த ட்ரிப் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த மவுண்டெயின்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்தது, மேகம்லாம் சூப்பராக இருந்ததுன்னு நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். எல்லாருக்குள்ளே ஒரு டவுட் என்னென்னா, நம்ம போன ரூட்டு கரெக்டானு இப்போ தான் வந்தது. சீனிக் பைவேயோட கலர் எப்படி இருந்தது? ரெட்டா? ரெட் கலர் இருந்ததா? ஓகே. பாதி பச்சை கலர்ல இருந்தது, ஃபுல்லா பச்சை கலர்ல இருந்தது மோஸ்டா.
சத்யா ஒயிட் மவுண்டன் வரும்போது பாத்தீங்களா லெஃப்ட் ரைட்ல எல்லாம் சத்யா ஒயிட் மவுண்டன் பார்த்தாச்சா? இல்ல இன்னைக்கு யாரு கேட்டாங்களோ இல்லையோ சத்யாவோட ஆசையை வந்து நிறைவேறிடுச்சு. ஒயிட் மவுண்டனுக்கு போயிட்டு வந்துட்டோம். கலர் தேவையில்லை, ஒயிட் மவுண்டன்ல தான் போகணும். பால் கலர் பார்க்கணும், ஒயிட் மவுண்டன் பார்த்தாச்சு. நைட்டு நாங்கள் கிளம்பி வரும்போதும் நல்லாவே இருட்டாயிடுச்சு. கிட்டத்தட்ட அடுத்த 3 hours டிரைவ் இது மாதிரி இருட்டில் தான் ஓட்டணும். அதுவும் ஃபர்ஸ்ட் 1.5 hours வந்துட்டு இப்படி தான் இருந்தது. சில இடத்துலலாம் இந்த லைட்டிங் கூட கிடையாது, ரொம்ப டார்க்காக இருந்தது. நல்ல வேளை நிறைய வெஹிக்கிள்ஸ் ஆப்போசிட்டில் வராதனால அந்த அளவுக்கு கண்ணுக்கு ஸ்ட்ரெயின் இல்லை. நல்லபடியாகவே நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த ரோடு வந்து ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. பகலில் போனால் ரொம்ப ஈஸியாக ஸ்மூத்தான டிரைவ், ஸ்ட்ரெயிட்டு ரோடு தான் ஃப்ரம் டாலஸு. நைட்டு வரும்போது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்தது. இந்த ரோட்டில் நான் வரும்போது தான் என் ஹஸ்பண்டை சொல்லிட்டு வந்தேன், இல்லை ஏதோ ஒன்று சரியில்லை, நம்ம கூகுள் பிக்சரில் பார்த்ததுக்கும் நம்ம போனதுக்கும் சரியில்லை அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா சீனிக் பைவே ரைட்டுன்னு சொல்லிட்டு அந்த சைன் போர்டு வந்து நாங்கள் போன இடத்துக்கும் ஆப்போசிட்டில் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் என் ஹஸ்பண்டை சொல்லிட்டு வரும்போதும் அப்புறம் அடுத்த ஒரு விஷயம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்மளுக்கு முன்னாடி இத்தனை கார் போச்சு, இத்தனை பேர் நின்று ஃபோட்டோ எடுத்தாங்களே, நம்ம போன ரோட்டில் நம்ம 4 பேரோட காரை தவிர வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்கிற டவுட்லாம் எனக்கு நிறைய வந்தது. சீனிக் வியூ பார்க்குற இடத்துல இது மாதிரி வந்துட்டு நாங்கள் நின்று வெளியில் மவுண்டன்ஸை பார்க்குற மாதிரி தான் கூகுள் பிக்சர்ஸில் இருந்தது. அதே மாதிரி கூகுள் வீடியோஸ்லேயும் பார்த்திங்கன்னா மேப்பில் போய் பார்த்தோன்னா ரீசெண்டாக அப்லோட் பண்ண வீடியோஸ்லாம் இது மாதிரி தான் இருந்தது. ஆனால் நாங்கள் போன இடத்துக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. இந்த கன்ஃபியூஷன் ஏன் ரொம்ப அதிகமாச்சுன்னா, அங்கே நெட்டு கிடையாது. ஸோ அந்த பெட்ரோல் பங்க்கில் நாங்கள் போட்ட மேப்பை வச்சு தான், ஆஃப்லைன் மேப்பை வச்சு தான் ஓட்டிகிட்டு வந்தோம். யாருக்காவது கம்யூனிகேட் பண்ணணும்னு நினச்சாலுமே கம்யூனிகேட் பண்ண முடியாது. அதனால் சைன் போர்டை பார்த்துட்டு ஒருத்தங்க மட்டும் தனி ரூட்லேயும் போக முடியாத சூழ்நிலையால் நாங்கள் என்ன மேப் போட்டிருந்தோமோ அந்த மேப்லேயே இந்த டூரை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். வீட்டுக்கு வந்து நல்லா ஆராய்ச்சி பண்ணதுக்கப்புறம் தான் எங்களுக்கு நாங்கள் பண்ண ஒரு பெரிய காமெடியே தெரிஞ்சுது. கிட்டத்தட்ட டாலஸ்லேருந்து தலிமினா சீனிக் பைவேன்ட்டு நம்ம கூகுள் அண்ணாச்சிக்கிட்ட வந்து மேப்பு போட்டால் இப்படி தான் கொண்டு வந்து காட்டுது. அதுக்கப்புறமா அங்கே இருந்து தான் நம்ம ஒரு ரூட்டை வந்து மேப்பில் பார்த்து நாங்கள் ட்ராவல் பண்ணோம். நான் தலிமினாவோட டிரைவ் எதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம்ப்பா. நம்ம ஆக்சுவலி என்ன பண்ணியிருக்கோன்னா, இங்கே இதை சுற்றி கிரிவலம் மாதிரி சுற்றிட்டு வந்திருக்கோம். ஆக்சுவலி ஒரிஜினல் டிரைவ் எது தெரியுமா? இதுதான் பாருங்கள், எத்தனை பாயிண்ட் இருக்குது பாருங்கள். தலிமினா நேஷ்னல் சீனிக் பைவே பாயிண்ட் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, செகண்டு டெட்மேன் விஸ்டா பாயிண்ட்டு, தேர்டு வந்துட்டு இங்கேயும் ஒரு பாயிண்ட் இருக்கா, இதுக்கு நடுவில் செடார் லேக் விசிட் பாயிண்ட்டு. இந்த ஃபோட்டோலாம் போட்டிருக்க பாருங்கள். ஆக்சுவலி நம்ம போனால் இன்றைக்கி எப்படி இருந்திருக்குன்னா பார்க்குறதுக்கு, மலை மேலே இருந்து நம்ம வியூ பாயிண்ட் பார்த்துருப்போம். ஆனால் நம்ம இன்றைக்கி ஆக்சுவலி இதில் தான் போயிருக்கணும். இதில் போகாமல் நம்ம இப்படி ரவுண்ட் அடிச்சுட்டு கிரிவலம் சுற்றிட்டு வந்துட்டோம். நான் கண்டுபிடிச்சிட்டேன். தலிமினா சீனிக் பைவேக்கு நாங்கள் கரெக்டாக டிரைவ் பண்ணிட்டு போயிட்டு வந்திருந்தாலும் இந்த ட்ரிப்பை இவ்வளவு மெமரபுளாக கண்டிப்பாக இருந்திருக்காது. ஆனால் அழகாக அந்த மிஸ்டுக்குள்ளே ட்ராவல் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸு திருப்பியும் நாங்கள் கரெக்டாக போனாலும் கிடைக்குமான்னு சொல்லவே முடியாது. ட்ராவல் பண்ணுறது நிறைய லைஃப் லெசன்ஸ் கற்றுக் கொடுக்குன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் ரீசெண்டாக ட்ராவல் பண்ணும் போதும் ஒரு புது விஷயத்தையும் ஏதோ கற்றுக்கிற மாதிரி இருந்தது. ஓவராலாக பார்த்தா இந்த ட்ராவல் வந்து சூப்பர் சக்ஸஸ் தான். பிகாஸ் நிறைய மெமரிஸோடு தான் வீட்டுக்கு வந்தோம். காலையில் அந்த ரெஸ்ட் ஏரியாவில் குட்டீஸ் ஜாலியாக விளையாண்டாங்க. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் சாப்பிட்டோம். நிறைய வீடியோஸ், ஃபோட்டோஸ் சொல்லிட்டு மெமரபிளாக வந்துட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் போன ட்ரிப்பே தப்பான ரூட்டில் போயிருக்கோன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி சிரிச்சது எல்லாமே இன்னும் எத்தனை வருஷம் கழிச்சு கேட்டாலும் இந்த ஃபர்ஸ்ட் டைம் சீனிக் பைவேக்கு போன எக்ஸ்பீரியன்ஸை அழிச்சிக்கவே முடியாது. டாலஸில் சுற்றி பார்க்குறதுக்கு ஏரியா கம்மியாக தான் இருக்குது. ஸோ அடுத்த ஃபால் கலருக்கு தலிமினாக்கு கரெக்டான ரூட்டுக்கு போயிடலாம்.